இந்த வீடியோவில் Flutter framework யூஸ் பண்ணி கிரிக்கெட் லைவ் ஸ்கோர் காமிக்கிற ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் டோட்டலாக ஒன் ஷாட்டில் மாஸ்டர் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு ஃபர்தராக வர ஃபிக்ஸஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டோட்டலாக அட்வான்ஸ்டான இன்ஜினியரிங் அளவுக்கு யோசிக்காம OpenAIயோட கோடெக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பில்ட் ஆயிடுச்சு. இதில் இப்போதைக்கு மார்க் டேட்டாஸ் தான் இருக்குது, அதாவது டம்மி டேட்டாஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த டம்மி டேட்டாஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுங்கிறத நம்ம கிளியராக மாஸ்டர் ப்ராம்ப்டில் சொல்லியிருக்கோம். அதில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற மேட்சஸ், அப்புறம் அப்கமிங்காக வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இதுக்கப்புறமா இப்போ லைவ் நடந்துட்டு இருக்கிற அந்த மேட்சுக்குள்ள போனோம்னா அந்த மேட்சோட ஸ்டேடியம் பல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜுக்குள்ள போவோம். இப்போ கரண்டா யார் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கோர்ஸ் என்ன, ஆர்ஆர் என்ன, யாரு டாஸ் வின் பண்ணா, இதுக்கு கீழே இருக்கிற ஸ்கோரை வச்சு ஏஐயும் அனலைஸ் பண்ணி சிஎஸ்கே ஹெட்டா இருக்குது ஆர்சிபில அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல சொல்லுது. ஆனா இது கரண்ட் லைவ் ஸ்கோர்ல இருந்து வரக்கூடிய பேஸ் லெவல் ப்ரெடிக்ஷன் தான். அப்புறமா பாத்தீங்கன்னா மொமெண்டம் என்ன, இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிற ஏஐ ஸ்மார்ட் கமெண்ட்ரி, அதாவது இங்கிலீஷ்லயும் பாத்துக்கலாம் தமிழ்லயும் பாத்துக்கலாம். அப்புறமா இந்த இடத்துல ஸ்கோர் போர்டு, அப்புறம் பால் பை பால் இன்ஃபர்மேஷன்ஸ், டீம்ஸ் பத்தி, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டேப் அப்படிங்கிற மாதிரியான 4 டேப் இங்க இருக்குது. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க கொடுத்துருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு போல் கண்டக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. வாட் இஃப் விக்கெட் ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு இப்போ விக்கெட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இல்ல நெக்ஸ்ட் ஓவர்ல 15 ரன்ஸ் எடுத்தாங்க என்ன ஆகும், இப்போ பேட்டிங் போயிட்டு இருக்கிறவங்க 100 ஸ்கோர் பண்ண என்ன ஆகும், இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தான் இங்க வாட் ஹேப்பன்ஸ் இஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுல ஆட்டோமேட்டிக்கா இந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாமே ப்ரெடிக்ட் ஆகி வரும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்ஸ். இந்த இன்சைட்ஸ்ல இந்த மேட்சை பத்தின இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். அப்புறம் ஃபைனலா நம்மளோட செட்டிங்ஸ் பேஜ், தமிழ் கமெண்ட்ரி வேணுமா இல்லையா, அப்புறம் ஃபேவரட் டீம் என்ன, இதெல்லாமே நம்ம பேசிக்கா செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லைவ் ஸ்கோர் எல்லாமே வந்துட்டு நம்ம cricket.data.org அப்படிங்கிற வெப்சைட்ல தான் நம்ம எடுக்க போறோம். ஃப்ரீ பிளான்ல 100 ஹிட்ஸ் பர் டே அப்படிங்கிறது வருது. ப்ரோ பிளான் போக போக தான் நம்மளுக்கு நிறைய ரெக்வெஸ்ட் அனுப்ப முடியும். இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் நம்ம ஆப்ல யூஸ் பண்றாங்கன்னா ப்ரோ பிளான்ல அது எஃபெக்டிவான பிளான் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதோட சேர்த்து மற்ற எல்லா டேட்டாஸும் நம்மளுக்கு வந்துடும். இங்க கரண்ட் மேட்சஸ் என்ன, கிரிக்கெட் ஸ்கோர் என்ன, சீரிஸ் சர்ச், லிஸ்டிங், மேட்சஸ், பிளேயர்ஸ் லிஸ்ட், இது எல்லாமே நம்ம சர்ச் பண்ண முடியும். பிளேயர் இன்ஃபோ இருந்து எல்லா டீடைல்ஸுமே இவங்க ஹோல்ட் பண்ணி இவங்க டேட்டாபேஸ்ல வச்சிருக்காங்க. லைவ் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அந்த டேட்டாவை நம்ம ஏபிஐ மூலமா எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். எல்லா ஃபிக்ஸஸையுமே அதுவே பண்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். டார்க் வெர்ஷனா இருந்த நம்ம ஆப்பை மினிமல் அண்ட் லைட் வெர்ஷனா நம்ம மாத்திடுவோம். இந்த மாதிரி டைப்ல டிசைன் டோட்டலா அப்டேட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம டிசைனை விட இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. கிளாரோட ஆப் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அதே அளவுக்கான பவர்ஃபுல் நிறைய அப்டேட்ஸ் மூலமா கோடெக்ஸ்ல OpenAI ChatGPT கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கிரிக்கெட் லைவ் ஸ்கோர் இந்த மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டை நம்ம கோடெக்ஸ் ஆப் வச்சு தான் பில்ட் பண்ண போறோம். ப்ரீவியஸா கூகுளோட IDE ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி தான் Flutter frameworkல மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ ப்ரோ வெர்ஷன்ல கோடெக்ஸ்ல எவ்வளவு எஃபெக்டிவா நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பில்ட் பண்ண போற கிரிக்கெட் ஆப்போட மாஸ்டர் ப்ராம்ப்ட் ஃபுல் டாக்குமெண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ ஸ்டார்டிங்ல ChatGPTல நான் பேசிக்கா எல்லா ரெக்யர்மெண்ட்டும் நான் சொல்லிட்டேன். இந்த கிரிக்கெட் கம்பெனியன் ஆப் எப்படி இருக்கணும், அது எந்த ஃபோல்டர்ல இருக்கு, நான் ஒரு டம்மியா ஒரு கிரிக்கெட் கம்பெனியன் ஆப்னு ஒரு ஃபோல்டர் என்னோட சிஸ்டத்துல நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல வெறும் டம்மி ஃபோல்டர் தான். அந்த ஃபோல்டர் நேம், அந்த ஃபோல்டர் எங்க இருக்குது அப்படிங்கிற பார்த்து அப்படி எல்லாமே டோட்டலா சேர்த்து நான் கொடுத்துட்டேன். இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு iOS அண்ட் ஆண்ட்ராய்டுங்கிறதுனால நம்ம Flutter யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ண போறோம். Flutter framework யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்ஃபர்டபிளா இருக்கும். iOS, Android, Windows, macOS, அப்புறம் ஈவன் Chrome browserலையும் கூட நம்மளோட ஆப் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்க இருக்குது. நான் கோடெக்ஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல கிரிக்கெட் கம்பெனியன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதை நான் இங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, இந்த ரைட் சைடுல வர சாட்ல இந்த ஃபோல்டர் செலக்ட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம சாட் பண்ண போறோம். இப்போ பை டிஃபால்ட்டா பெர்மிஷனுக்கு பதிலா ஆட்டோ ரிவ்யூ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் டிசைன், இப்போ நம்ம ஆப்பை ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ராடக்ட் டிசைன் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இந்த ப்ராடக்ட் டிசைன்ல செட் ஆஃப் எல்லா ஸ்கில் செட்டுமே இருக்கும். ஈவன் தோ நம்ம ப்ராம்ப்ட் ரொம்ப பேசிக்கா இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் டிசைன் பிளகினை யூஸ் பண்றது மூலமா ஒரு எஃபெக்டிவா ஒரு ஹை லெவல் கம்பெனி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணும்போது என்னென்ன திங்கிங் டிசைன் ப்ராசஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிரும். இந்த பாட்டம் ரைட் சைடுல பாருங்க ப்ராடக்ட் டிசைன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் டிசைன் அப்படிங்கிற பிளகின் குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்க. இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் ஸ்கில்ஸ் இருக்குது, டிசைன் QA இருக்குது, கெட் கான்டெக்ஸ்ட்ல இருந்து ஐடியேட் எல்லாமே டோட்டலா டிஃபைன்டா இருக்கும். இப்போ ஆடிட் ஸ்கில்குள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த ஆடிட்டை எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீடைலான ஸ்கில் செட் இன்ஃபர்மேஷன்ஸோட அவங்க ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான ப்ராம்ப்ட் தான். அந்த ப்ராம்ப்ட்டை ரொம்ப ஹை லெவல்ல ஒரு பெரிய கம்பெனில இருக்கிற செட் ஆஃப் டெவலப்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு டிஃபைன் பண்ணுவாங்களோ அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இங்க இன்க்ளூட் ஆயிருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஸ்கில்ஸ் வேணும். அந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிளகின். அந்த பிளகின் தான் ப்ராடக்ட் டிசைன்ங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். இது ஒவ்வொரு ஸ்கில் செட்லயும் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்கில் செட்டை உள்ள கிளிக் பண்ணி அதை ரீட் பண்ணி பார்க்கறது மூலமா உங்களால எஃபெக்டிவா அந்த ஸ்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்தரா ப்ராடக்ட் டிசைன் மட்டும் இல்ல, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது ஒரு பிளகின்ஸ் ஏற்கனவே அவைலபிளா இருக்கா அப்படிங்கறதை இங்க இருந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப் கொடுக்குறேன், பில்ட் iOS ஆப் அப்படிங்கிற ஒரு தனியா எக்ஸ்ட்ரா ஒரு பிளகின் இருக்குது. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபர்தரா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்னென்ன பிளகின்ஸ் தேவைப்படுதோ அத்தனையும் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு தாட்டியும் இந்த கோட் பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும்ல, அது ஆட்டோ ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம அக்செப்ட் கொடுக்க தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் ஆகும். இது ஒரு வீடியோ பர்பஸ்க்காக வேண்டி நான் கிரியேட் பண்றதுங்கிறதுனால நான் ஆட்டோ ரிவ்யூ கொடுத்துக்கிறேன். இதே ஒரு ரியல் ப்ராஜெக்ட்ஸா நீங்க பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் ரெக்கமெண்டட் கிடையாது. ஒவ்வொன்றையும் நீங்க ரிவ்யூ
ரிவ்யூ பண்ணி பார்த்து தான் ஃபர்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப்கே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பிளகின்ஸில் ஆடில் வந்துட்டு பார்த்தோம்னா பில்ட் iOS ஆப் கொடுத்தலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் டிசைனையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ChatGPTல நான் எல்லா ரெக்யர்மெண்ட்டும் கொடுத்து ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் ஃபைனலாக கேட்டிருக்கேன். அந்த மாஸ்டர் ப்ராம்ப்ட்டை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் text.txt அப்படிங்கிற ஃபைலில் அதுவே டிஃபைன் ஆகி இந்த சாட்டில் பேஸ்ட் ஆகுது. இப்போ நான் இதில் எதுவுமே சொல்ல வேண்டாம், ரீசனிங்கை மட்டும் நான் ஹைன்னு செட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ப்ராஜெக்ட் திங்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் பிளகின்ஸ் அதோட ஸ்கில் செட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ஸ்டார்ட்டே பண்ணோம். இப்போ எல்லாமே நான் அனலைஸ் பண்ணிட்டேன், எல்லாமே ஓகே தான். இப்போ இந்த பிளான் உங்களுக்கு ஓகேனா அப்ரூவ் கொடுங்கன்னு சொல்லிச்சு. நான் நெக்ஸ்ட் அப்ரூவ்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கம்பெனி ஆப்புக்குள்ள எந்த ஒரு ஃபைல்ஸுமே இல்லை. இப்போதைக்கு இது இனிஷியல் செட்டப் ப்ராசஸ்ல இருக்கு. இதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. OpenAI இமேஜ் ஜெனரேஷன் மாடல் இருக்கிறனால இந்த ஆப்போட UI எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல காமிக்குது. இது ஒரு AI ஜெனரேட்டட் இமேஜ் மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக இது வரும்போது எப்படி அவுட்புட்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி எக்ஸாக்டா ஒவ்வொரு பிளாக்ஸும் அது கிரியேட் பண்ணுதா கோட் வைஸ்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் டிசைன்ஸ் சொல்லியிருக்குது. நான் இது ஜஸ்ட் நார்மல் ஆப்புங்கிறதுனால ஜஸ்ட் 1 அப்படிங்கிறது கொடுத்துறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிற அந்த டிசைனையே நீ பில்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஃபோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா எந்த ஒரு ஃபைல்ஸுமே இல்லை. இப்போ Flutter ஃப்ரேம்வொர்க்கோட ஃபைல்ஸை டோட்டலா இன்ஸ்டால் பண்ணி இப்போ ஆப் டெவலப்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதனால தான் நீங்க இவ்வளோ ஃபைல்ஸ் நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் இங்க பாத்தீங்கன்னா கிளியரா முடிச்சுட்டு வருது. இந்த இடத்துல ஒவ்வொரு கோடிங் ஃபைல்ஸையும் எழுதிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் செட் ஆஃப் கிரியேட் பண்ணிருச்சுன்னா அதுல இருக்கிற எடிட்ஸை ஃபர்தரா நம்ம மாஸ்டர் ப்ராம்ப்ட்ல இருக்கிற ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபர்தரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். இது டோட்டலா முடிக்கிறதுக்கு 10 to 20 மினிட்ஸ் பக்கம் ஆயிரும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் அவுட்புட்டை பாக்குறதுக்கு. இப்போ என்னோட யூசேஜ் லிமிட்டை ஹிட் பண்ணிட்டேன். இப்போ 0% யூசேஜ் ரிமைனிங்ல தான் இருக்குது. அப்கிரேட் பண்ணணும். நான் நார்மலான பிளான் வச்சிருந்தேன். இப்போ அப்கிரேட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ இடையிலே பிளாக் ஆனனால கண்டினியூ அப்படிங்கிறது மாதிரி தான் கொடுக்குறேன். ஃபர்தரா ஆப் பில்டிங் ப்ராசஸ்ல இருக்கு. இருந்தாலும் நான் இப்போ Flutter டிவைசஸ் என்னென்ன அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நான் பாத்துறேன். அதுக்கு Flutter ஸ்பேஸ் டிவைசஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் அடிச்சுட்டு என்டர் அடிங்க. நிறைய பேர் ப்ரீவியஸ் ஆப் டெவலப்மெண்ட் வீடியோஸ்ல எல்லாம் என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஆப்போட ஸ்கிரீன் எப்படி உங்களோட சிஸ்டத்துல வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஐபோனுக்கு ஒரு ஆப் பில்ட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு macOS சிஸ்டம் கண்டிப்பா வேணும். macOS சிஸ்டம் நம்மள்ட்ட இருந்ததுன்னா அதுல Xcode அப்படிங்கிற ஒரு ஆப்பை உங்களால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது ஃப்ரீ ஆப் தான். ஒரு 8 to 9 GB அந்த அளவுக்கு வரும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சிமுலேட்டர்ஸ் வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ள போன காம்பனன்ட்ஸ்ல இருக்கும். அதுல நம்ம போய் கெட் கொடுக்கணும். அதாவது iOS அப்படிங்கிறது கொடுக்கணும். அங்க tvOS இருக்கும், visionOS இருக்கும், watchOS இருக்கும். அப்புறம் macOSக்குமே ஆப் டெவலப் பண்ற மாதிரி அந்த ஒரு சிமுலேட்டர்ஸும் அங்க இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோ பர்பஸ்க்கு iOS மட்டும் தான் தேவைங்கிறதுனால iOS மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த add-on பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நீங்க ஜஸ்ட் நார்மல் ஆப் சர்ச்ல போய் சிமுலேட்டர் அப்படின்னு அடிச்சீங்கனாலே வந்துடும். அப்படி வரதுல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் iPhone 17 Pro இங்க வந்துட்டு லோட் ஆகுது. இதுல நம்ம என்ன மாடல் வேணாலும் மாத்திக்கலாம். இப்போதைக்கு 26.5 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ல தான் இருக்குது. அந்த அப்டேட்டும் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு லைவ் ரிவ்யூ காமிச்சிடுறேன். இப்போதைக்கு இந்த டிவைஸ் டிடெக்ட் ஆகுதா நம்மளோட Flutter டிவைசஸ் லிஸ்ட்ல அப்படிங்கிறது மட்டும் டெர்மினல்ல இருந்து பாத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா iPhone 17 Pro அது வந்து லிஸ்ட் ஆயிடுச்சா, macOS லிஸ்ட் ஆயிடுச்சு, Chromeம் லிஸ்ட் ஆயிடுச்சு. Flutter யூஸ் பண்ணி பில்ட் பண்றதுனால இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸ்க்குமே அட் அ டைம் ஒரே கோட் பேஸ்ல தான் பில்ட் ஆயிட்டு இருக்கும். அதனால மொபைலோட அவுட்புட்டும் பார்த்தலாம், macOSோட ஆப்போட அவுட்புட்டும் பார்த்தலாம், Chromeலயும் நம்மளோட ஆப் ஒரு ஜஸ்ட் லைக் நார்மல் வெப்சைட் ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபோன் மட்டும் லோட் பண்ணணும்னா இங்க ஒரு ஐடி வருது பாத்தீங்களா, அதை Flutter run-d டிவைஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி நீங்க அங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டிவைஸ்ல டார்கெட் ஆயிரும். இப்போ இருக்கிற கரண்ட் ஃபோல்டர்ல இருக்கிற இந்த Flutter ஆப் இந்த டிவைஸ்ல ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டெர்மினல்ல இருந்து நம்ம கமெண்ட் கொடுக்கலாம். இப்போ இது நான் கொடுத்தாலும் ஒரு சில எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை நீங்க மறுபடியும் காப்பி பண்ணிட்டு கோடெக்ஸ்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கோடெக்ஸ்ல பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்க Flutter வெப் ரன்னிங்னு எனக்கு வந்துருச்சு. அதாவது இந்த லிங்கை கிளிக் பண்ணனா கோடெக்ஸ்குள்ளேயே பிரவுசர் ஒன்று லோட் ஆகும். அந்த பிரவுசர்லயே நம்மளோட அவுட்புட் பார்த்தலாம். நம்மளோட ஆப்போட ஃபர்ஸ்ட் அவுட்புட் நம்ம ஒரு பிரவுசர்ல வெப் ஆப்பா பார்த்துறோம். மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் பல்ஸ்ல இருந்து அதாவது லைவ் மேட்சோட டீடைல்ல வந்துட்டு நல்லா ஹைலைட்டா காமிக்குது. கீழே ட்ரெண்டிங், அப்புறம் அப்கமிங் மேட்சஸ், அப்புறம் மொமெண்டம் எப்படி பில்ட் ஆயிருக்கு அந்த மேட்சுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்புறம் அந்த லைவா நடந்துட்டு இருக்கிற அந்த மேட்ச் கார்டை கிளிக் பண்ணோம்னா அந்த மேட்ச் அதுக்குன்னு டெடிகேட்டடான ஒரு பேஜுக்குள்ள போகுது. அது ஸ்டேடியம் பல்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ சம்மரியும் நம்மளுக்கு வந்துடும், மொமெண்டம் எப்படி பில்ட் ஆயிருக்குன்னு வந்துடும், கரண்ட் கமெண்ட்ரி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இங்கிலீஷ்லயும் வரும், தமிழ்லயும் வரும். அப்படிதான் நம்ம மாஸ்டர் ப்ராம்ப்ட்ல எழுதியிருந்தோம். ஸ்கோர் போர்டு, பால் பை பால், டீம்ஸ், இன்ஃபோ, இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இங்க வரும். அப்புறமா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே டெமோ பார்த்தோம்ல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது. அப்புறமா இன்சைட்ஸ்க்குள்ள இன்னும் டீடைலான இன்சைட்ஸ் அதுக்குலாம் வந்துடும். செட்டிங்ஸ்க்குள்ள நார்மலான பேசிக் செட்டிங்ஸ் தான் இப்போ அவைலபிளா இருக்கு. இதுல ஃபர்தரா நீங்க ஏதாவது வேணும்னா ஃபர்தர் ப்ராம்ப்ட்டை போட்டு நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அது எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ பேக் டு நம்மளோட எரருக்கு வரலாம். அந்த எரரை நீங்க அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன எரர், அது எங்க போய் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் சொல்லிடும். Xcodeக்குள்ள செட்டிங்ஸ்க்குள்ள வந்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் இருக்கும். காம்பனன்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி macOS இருக்கு, iOS, watchOS, tvOS, visionOS, இந்த மாதிரி என்னென்ன OSல நம்ம ஆப் பில்ட் பண்ண போறோமோ அது அத்தனையுமே நம்ம சிமுலேஷன் இங்க இருந்து பார்த்துக்க முடியும். இதுல இருந்தா ஐபோனை ஒரிஜினலாவே நம்ம மேக்குக்குள்ளேயே லோட் பண்றோம். மேக்குக்குள்ளேயே பார்த்து அப்பப்பவே நம்ம சேஞ்சஸ் பார்க்கறதுனால சீக்கிரமா நம்ம பில்ட் பண்ணிக்க முடியும். என்னென்ன சேஞ்சஸ் சொல்றோமோ
அது கோடெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும், அதோட அவுட்புட்டை சிஸ்டம்குள்ள இருக்கிற அந்த மொபைல் டிவைஸ்லேயே நம்ம ரியலாக பார்த்துருவோம். இந்த சிமுலேட்டர் வேணும்னா நம்ம இங்கே கெட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை இன்ஸ்டால் ஆகிட்டு அந்த சிமுலேட்டர் ஓப்பன் ஆயிரும். இப்போ சிமுலேட்டரில் ஃபர்ஸ்ட் நமக்கு வர அந்த எரர் என்னன்னா, நம்ம சிமுலேட்டர் டிவைஸில் பார்த்தீங்கன்னா 26.4 அப்படிங்கிற வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எரர் தான் இந்த டெர்மினலில் வந்துட்டு இருக்குது. அதை தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா 26.5 வந்துருச்சு. இப்போ இந்த எரர் வராது. இருந்தாலும் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம என்ன கமாண்ட் அடிச்சோமோ அதே கமாண்ட் அடிச்சு நம்ம டெர்மினல் லான்ச் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ பில்ட் ஆயிடுச்சு. நம்ம மொபைல் ஆப்லையும் ப்ராப்பராக இப்போ லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிட்டத்தட்ட நம்ம வெப் வெர்ஷனில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால தான் சிங்கிள் கோட் பேஸில் சிங்கிள் டிசைனில் மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் சர்வ் பண்ணும். இப்போ ஒரு சில எரர்ஸ் எல்லாம் இங்கே வருது, அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு இருந்த எல்லா எரருமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, கிரிக்கெட்டோட லைவ் டேட்டாவை எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, cricket.data.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய API ப்ரொவைடர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. நம்ம ஆப்புக்கு யார் பெஸ்ட்டு, எப்படி எக்கனாமிக்கலாக இருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக சர்வ் பண்ணுறாங்க, எவ்வளோ லோடு அவங்க தாங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பார்க்கணும். அதெல்லாம் ப்ராப்பராக இன்ஜினியரிங் டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த API ப்ரொவைடர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு இது ஒரு டெமோ ஆப், நம்ம வீடியோ பர்பஸ்க்காக வேண்டிய கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் cricket.data.org அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரீ API நம்மளுக்கு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட டெய்லி ஹிட் லிமிட்ல நமக்கு தருவாங்க. அதுதான் ஃப்ரீ APIன்னு சொல்கிறாங்க. பெய்டு APIல வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் கவரேஜஸ் ஆஃப் சீரிஸ், மேட்ச், ஸ்குவாட்ஸ், பால் பை பால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அங்கே வந்துடும். பேசிக்காக ஃப்ரீ APIல லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான் வரும். அட் த சேம் டைம் லிமிட்டடான லோட் டைம் தான் கொடுப்பாங்க. இப்போ இதே வெப்சைட்டில் ப்ரைசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீல்ஸும் உங்களுக்கு கிளியராக தெரியும். என்னென்ன ஃப்ரீ பிளானில் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன வெர்ஷன் ஆஃப் ப்ரோ பிளான்ஸில் எவ்வளோ லிமிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கிருந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் சைன் அப் அண்ட் கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கிறேன். சைன் அப் கொடுத்துறேன். எனக்கு இமெயிலில் பாஸ்வேர்டு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ்வேர்டு எடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்ட் APIல திஸ் பட்டன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். எல்லாமே டெஸ்ட் ஆகிட்டு ஒரு சில எரர் வருது. ஏன்னா ஃப்ரீங்கிறதுனால வரலாம், இல்லாட்டி இப்போதைக்கு டெம்பரரி ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். சீரியஸ் ஸ்குவாட்ஸ்ல மட்டும் அந்த எரர் வருது, மற்றது எல்லாமே ஓகேன்னு சொல்லி சீக்கிரமா சர்வ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சீரியஸ் லிஸ்ட்ல 500 மில்லி செகண்ட் சொல்லுது. இதுவே கொஞ்சம் லாட் ஆஃப் டைம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு சர்வ் பண்ணணும், அது சீக்கிரமா சர்வ் பண்ணணும். அது லைவ் ஸ்கோர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த மில்லி செகண்ட் டிலே வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். ஆஸ் யூஷுவல் இது ஒரு ஃப்ரீ API ப்ரொவைடரா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு வீடியோ டம்மி பர்பஸ்ங்கிறதுனால நான் இந்த ப்ரொவைடரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ API அவைலபிளா இருக்கேன். இந்த API காப்பி பண்ணிட்டு கோடெக்ஸ்ல நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி அந்த API கோட நான் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல cricket.data.org ஓட API கீ இங்க இருக்குது, எல்லா மார்க் டேட்டாஸையும் ரிமூவ் பண்ணிட்டு லைவ் டேட்டாஸை போட்டுரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஒர்க் அவுட் நடந்துட்டு இருக்கும்போதே நம்மளால இன்னொரு சாட்டையும் இங்கிருந்து ஓப்பன் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் நம்ம ஆன்டி கிராவிட்டியில் நம்ம பார்த்த மாதிரி. இப்போ இன்னொரு சாட்ல நான் என்ன பண்றேன்னா, இம்ப்ரூவ் டிசைன் மினிமல் அண்ட் லைட் வெர்ஷன் அப்படிங்கிறது மட்டும் நான் சிம்பிளான ஒரு ப்ராம்ப்டா கொடுத்துறேன். காரணம் என்னன்னா, டாக் வெர்ஷன் எனக்கு எஃபெக்டிவா இல்ல. அதுவும் இல்லாமல் டிசைன் வந்துட்டு ஓவரா கிரேடியன்ட் டைப்ல இருக்குது. அதனால மினிமல்லையும் லைட் வெர்ஷன்லையும் நான் டிசைன் கேட்டிருக்கேன். இப்போ ரெண்டுமே அட் டைம்ல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு வந்துட்டு டிசைனை மாடிஃபை பண்ணிட்டு இருக்குது, இன்னொன்று வந்துட்டு கிரிக்கெட் டேட்டால இருந்து லைவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்கோ அந்த ஒர்க்ல இருக்கிற ஃபைல்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருந்து ரிவ்யூ பண்ணிக்க முடியும். என்னென்ன சேஞ்சஸ் இங்க நடந்துட்டு இருக்குது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இங்க இருந்து பார்த்துக்க முடியும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம API கீ இப்போ கொடுக்குறோம். API கீ கொடுத்ததுக்கு அப்புறமா .env ஃபைலை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதே env ஃபைல் வந்துட்டு git ignoreல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி ரிலேட்டடா git ignoreல தான் இந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள் ஃபைல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுவே டிஃபைன் பண்ணிட்டு நம்ம எதுவுமே சொல்லல, அதுவே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்குது. இப்போ இங்க வந்து சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா git ignoreல .env ஃபைலை ஆட் பண்ணிருச்சு. இப்போ இங்க லைட் வெர்ஷன் டிசைன் வந்து முடிச்சதுன்னு சொல்லிருச்சு. இப்போ டிசைன் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி மினிமல் லைட் UI வெர்ஷனை நான் மாத்துறேன் அப்படிங்கிற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இது ஓகேனா கன்ஃபார்ம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நான் கன்ஃபார்ம்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த ப்ராசஸும் ஆரம்பிச்சிருச்சு, இந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. கிரிக்கெட் டேட்டாவையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அங்க ரிவ்யூ எல்லாமே நம்ம இங்கிருந்து பார்த்துக்கலாம். டிஃபரன்ஸ் வியூவும் நம்ம இப்படி வச்சு பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு லோட் பண்றேன் ஆப் லோட் ஆகுது. ஆனால் டிசைன் ஒர்க் இன்னி போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஃபைல்ஸ் இன்னும் எடிட் ஆகிட்டு தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதனால தான் இந்த எரர்ஸ் எல்லாம் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வேலை ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆகலைன்னா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, எல்லா பேஜையுமே ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கிறேன். அனலைஸ் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் இருக்குது விஷுவலா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 82% எப்படி வருதா, அது ஒரு எரர். அதுக்கப்புறமா இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க போட்டுறேன். டிராக் பண்ணி கோடெக்ஸோட த்ரெட்லயே போட்டு விட்டுறேன். அப்புறமா எந்தெந்த இடத்துல எல்லாம் எரர் இருக்குதுன்னு நினைக்கிறேனோ அது அத்தனையுமே டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுறேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஃபுல்லா பார்த்துட்டு அங்க இருக்கிற டிசைன் ஃபிக்ஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். நம்ம போட்ட எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டு என்னென்ன ஃபிக்ஸஸ் தேவைப்படுதோ அத்தனையும் அது பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் ஒரு தாட்டி ஃபைனலா ரன் பண்ணி பார்க்குறேன் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இப்போ இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ப்ரீவியஸா நம்ம ஒரு சில எரர்ஸ் பார்த்தோம்ல, அந்த எரர்ஸ் எல்லாம் இப்போ இங்க இல்ல. ப்ரீவியஸா ஓவர்லாப் ஆயிட்டு இருந்த இந்த எரர் எல்லாமே இப்போ ப்ராப்பரா வந்துருச்சு. ஓகே, இதுவும் பெட்டரா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் அளவுக்கு யோசிக்காம பேசிக்கான மாஸ்டர் ப்ராம்ப்டை வச்சு கோடெக்ஸ் ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பத்தி பார்த்தோம். அதுவும் இல்லாமல் ஒரு API எப்படி இன்டிகிரேட் பண்றது, டிசைன் சேஞ்சஸ் எப்படி அப்டேட் பண்றது, எரர்ஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது,
விஷுவலான எரர்ஸையும் ஸ்கிரீன்ஷாட்ஸ் அட்டாச் பண்ணி எப்படி ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்த்தோம். அட் த சேம் டைம் கோடெக்ஸ்குள்ளேயே ஒரு ப்ரௌசர் இருக்குது. அந்த ப்ரௌசரில் நம்ம வெப் ஆப் லோட் பண்ணுறதையும் நம்ம மேக் ஓஎஸ்ல ஐஃபோனோட டிவைஸை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்த்த ப்ராசஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபர்தராக என்னென்ன ஆப் இதே மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்கள் ஐடியாவையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபியூச்சர் வீடியோவில் ஒன்று கவர் பண்ணலாம். See you in the next video. Thank you.